ஹாய் என்னோட லவர்ஸ், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ப்ளஸ் கிரைண்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாருமே அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒன்றும் கிடையாது, எர்த்திங் இஷ்யூ தான். கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயாவது மாவாட்டும் போது ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எர்த்திங், அதாவது எர்த் அடிக்கும். சப்போஸ் இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாய்ச்சர் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால எந்த இடத்துல எப்போ வேணாலும் நமக்கு ஷாக் அடிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஓவர் வோல்டேஜ் இருக்கும்போது, அதாவது ஓவர் வோல்டேஜ் கன்சியூம் பண்ணுற வாட்டேஜ் அதிகமாக இருக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எர்த்திங் கம்ப்ளைண்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் எர்த்திங் கிரவுண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தால் இந்த இஷ்யூ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15 சுவிட்ச் பாக்ஸ் வந்து நான் தான் வால் மவுண்ட் பண்ணேன். அதோட வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜோட சுவிட்ச் பாக்ஸை நான் வால் மவுண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் தான் கொடுத்துருந்தேன், எர்த்திங் கொடுக்கல. சப்போஸ் நான் எர்த்திங் கொடுக்காதனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் ஃபைன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஒயரிங்கில் எர்த்திங் கொடுத்துட்டேன். இப்போ அதான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். என்னோட இன்னொரு பாக்ஸில் எர்த்திங் இருக்குது, பட் இந்த பாக்ஸுக்கு எர்த்திங் கொண்டு வரல. ஏன்னா இவங்க இது எனக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா சார்ஜிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு கன்வெர்ட் பண்ணனால அதில் எர்த்திங் ஒயர் இல்லை. அதனால் எக்ஸ்டர்னலாக ஓப்பன் ஒயரிங்கில் ஒரு எர்த்திங் ஒயர் கொடுத்துட்டேன். இந்த எர்த்திங் ஒயர் பார்த்திங்கன்னா நான் 2.5 கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்கொயர் எம்எம்மே கொடுக்கலாம், அதுவே போதுமானது. என்கிட்ட ஒயர் இல்லாதனால நான் 2.5 கொடுத்துருக்கேன். ஒன்றும் கிடையாது. அந்த எண்டை எர்த்திங்கோட இதில் கொடுத்துட்டு ஃப்ளக்கில் கொடுத்துட்டு இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா எதில் எர்த்திங் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒயரை லூப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆயிரும். இப்போது ஃப்ளக்கில் எர்த்தோட டெர்மினலில் நான் அந்த ஒயரை எர்த் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃப்ளக்கில் வந்து எர்த்திங் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சர்க்யூட் க்ளோஸில் இருக்குது, அதாவது ஃப்ரிட்ஜை நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டெஸ்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எர்த் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த ஒயரோட இன்னொரு எண்ணில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் நமக்கு எர்த்திங் வந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் இந்த ஒரு பாக்ஸில் மட்டும்தான் எர்த்திங் இருக்குது, அதனால தான் இதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளக்கில் எர்த்திங் கொடுத்துருக்காங்களோ அதோட நான் லூப் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் டன். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளக்கில் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரிட்டன் சப்ளை, அதாவது ஓவர் எக்ஸ்ட்ரா இந்த எர்த்திங் வந்து வந்திருக்காது. இப்போ பாருங்கள், அதை கனெக்ட் பண்ண ஃப்ளக்லேயும் நமக்கு எர்த்திங் வரல. எர்த்திங்னா ஒன்றும் கிடையாது, ஓவர் வோல்டேஜ் வந்து கன்சியூம் பண்ணும்போது ஒரு இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகும், அதுதான் எர்த்திங்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜோட இன்புட் லைன்லேயும் நமக்கு எர்த்திங் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் நமக்கு வரல. இப்போ நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் செக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் எந்தெந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோரோட கீழே வரும். ப்ளஸ் ஃப்ரீஜரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் நட்டு போட்டிருப்பாங்க அந்த பிளாஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்காக, அதில் உங்களுக்கு எர்த்திங் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால ஃப்ரிட்ஜில் எங்கே தொட்டினாலும் உங்களுக்கு எர்த் வரது வாய்ப்பு இருக்குது. இது புது ஃப்ரிட்ஜுங்கனால இன்னும் அந்தளவு கூலிங் ஆகலை, அதனால் இதில் மற்ற இடத்துல எர்த்திங் வரல. அந்த எஸ்எஸ் போர்ட்லேயும் டோரோட கீழே மட்டும்தான் நமக்கு எர்த்திங் வந்தது. இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் இருந்தால் மறக்காமல் இதை சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எனக்கு எர்த்திங் வரல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் மேலும் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோம் ஆட்டோமேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னாலும் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுபோல் எலக்ட்ரிக் ரிலேட்டடாக நீங்கள் வேறு ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.